செய்தியினுடைய தலைப்பு ஆராதனை என்பதா. செய்தியினுடைய தலைப்பு ஆராதனை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? வர்ஷிப், ஆராதனை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். சின்ன வயதிலிருந்தே நாம் ஆராதித்து வருகிறோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆராதித்து வருகிறோம். நேரம் எடுத்து ஆராதித்து வருகிறோம். ஆண்டவர் உதவி செய்யட்டும். துவக்க வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். இப்பொழுது ஒருவர் வாசிக்க கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் தேவ மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது எங்கே அழைத்து வருகிறார்? கானானுக்கு நேராக அழைத்து வருகிறார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் கானான் பயணத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கானான் பயணத்தில் இருக்கிறார். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கானானுக்குள்ள இன்னும் என்ன செய்யலை? நுழையலை. அப்போ உண்மையிலேயே இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வனாந்தரத்தில் இல்லை, நீங்கள் சபையில் இருக்கிறீங்க. ஒன்று சொல்கிறேன், அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். எகிப்து என்பது உலகம். எகிப்து என்பது உலகம். எகிப்து என்பது அடிமைத்தனம். எகிப்து என்பது சிறையிருப்பு. எகிப்து என்பது பாவம். எகிப்து என்பது முன் அனுபவம். இந்த அனுபவத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்துட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம், பொல்லாப்பில் இருந்தோம், சிலை வழிபாடுகளுக்குள்ள இருந்தோம். ஆண்டவர் கிருபையாய் அவர்களை கொண்டு வந்தது போல நம்மையும் வெளியே கொண்டு வந்தார். வந்தவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாம். நம்ம வந்துட்டோம். வெளியே வந்ததோட விடலை, சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தினார். அந்த செங்கடல் எதற்கு ஒப்பனை? ஞான ஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பனை. ஞான ஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பனை. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததோட வாழ்க்கை முடியலை. இவர்கள் என்ன செய்தார்கள்? புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிற ஞான ஸ்நானத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வனாந்தரம் ஸ்டார்ட் ஆகுது. வனாந்தரத்திலே பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இது புதிய ஏற்பாட்டிலே எதை காண்பிக்கிறது? தேவனால் நடத்தப்படுகிறதை காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது? தேவனால் நடத்தப்படுகிறோம். அப்போ அடிமைத்தனத்தில் விடுதலை, ஞான ஸ்நான மீட்பு, ஞான ஸ்நானத்தினால் மீட்பு. இப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம். நம்மையும் கர்த்தர் நடத்துறாரா? நம்ம குடும்பத்தை ஆவியானவர் நடத்துறாரா? நடத்துறார்ல. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் அவங்களை இருந்திருக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துல தான் அவர்களை இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் கானானுக்குள்ள போகல. இப்ப இந்த 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 நேரத்தில் நம்மளும் கானானுக்குள்ள நீங்க கானானுக்குள்ள போயிட்டீங்களா? ஏன் போகல? நீங்க இன்னும் சாகல. நீங்க ஏன் கானானுக்குள்ள போகல? இயேசு இன்னும் வந்துட்டார்னா நம்ம போயிடுவோம். செத்துட்டோம்னா அப்புறம் அங்கே போயிட வேண்டியதா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம உசுரோட தான் இருக்கோம். அப்போ இன்றைக்கு பகல் வேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாக? இந்த பரம கானான் பயணத்திலே அவர்கள் இருக்கிறார். பரம கானான் பயணத்தில் இருக்காங்க. இப்போ தேவ மனிதனாக இருக்கிற மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகான ஒரு நியமனத்தை சொல்லுகிறார். என்ன? நீங்க இனி ஆண்டவரைத்தான் ஆராதனை செய்யணும். மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போது.
நீங்க இனி ஆண்டவரைத்தான் ஆராதனை செய்யணும். இதுக்கு முன்னாடி எகிப்தில் 430 வருஷம் ஏதேதையோ பின்பற்றினீங்க. எகிப்தில் சர்ப்பம் தெய்வம், எகிப்தில் கடல் நதி தெய்வம், கடல் தெய்வம், ஏகப்பட்ட தெய்வங்கள். இப்போ இவர்கள் மரித்த முன்னோர்கள் எகிப்தில் தெய்வம். ஆமாம். இப்போ இதனால இவர்கள் பல தெய்வங்களை இதுவரைக்கும் என்ன செய்து வந்தாங்க? வழிபட்டு ஆராதனை செய்து வந்தாங்க. ஆனால் இப்போ தேவ மனிதனாகிய மோசேயின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதுவரைக்கும் பல தெய்வ வழிபாடுகள், பல நம்பிக்கைகள், சில மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. இனி நீங்க ஆண்டவரைத்தான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டீர்கள். இனி நீங்க ஆண்டவரை தான் ஆராதிக்கணும். நீங்க ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்கள். இனி நீங்க ஆண்டவரை தான் ஆராதிக்கணும். நீங்க தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறீர்கள். ஆகவே பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை கட்டாயம். ஆராதனை பாருங்க, சிலருக்கு ஆராதனை ஒரு தேவை. ஆராதனைக்கு போனா நன்மை நடக்கும், ஆராதனைக்கு போனா ஆசீர்வாதம் வரும், ஆராதனைக்கு போனா விடுதலை கிடைக்கும், ஆராதனைக்கு போனா தோத்திர லோன் கிடைக்கும், ஆராதனைக்கு போனா இப்படியே. அதுக்கு அல்ல. ஆராதனை தேவைக்கானது அல்ல. ஆராதனை நிபந்தனை, ஆராதனை கட்டளை, ஆராதனை மாற்றப்பட முடியாத தோத்திரம் ஒன்று. அப்ப நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய நிபந்தனை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எந்த தனி நபர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, எந்த குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கிறதோ, எந்த சபை ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நிபந்தனையை நிறைவேற்றுகிறார்கள், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள், தேவனுடைய ஆசை நிறைவேற்றப்படுகிறது, ஆண்டவருடைய மன விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இன்றைக்கு காலையில் கூட ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஜீவன் உள்ளவர்கள் தேசத்தில் அப்பா நமக்கு தந்தாரா இல்லையா? ஆராதிச்சமா இல்லையா? ஆராதிச்சம் தானே. அப்ப ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. அருமை அருமை. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த வேதாகமம் அநேக ஆராதனைகளை சொல்லுது. வேகமாக அதே பகுதி பாயிண்ட் நம்பர் 1, உபாகமம் அதே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் என்ன ஆராதனையை சொல்லுது பாருங்க. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே. அப்போ பயத்தோடு கூடிய ஆராதனை. என்ன ஆராதனை? பயத்தோடு கூடிய ஆராதனை. இன்னைக்கு அநேகருக்கு ஆராதனை ஒரு நிசாரம், ஆராதனை ஒரு நேரப்போக்கு, ஆராதனை ஒரு அலட்சியம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஆராதிக்கிறாய் என்றால் கர்த்தரை பயத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமா. இந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் எப்படி போனாங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், 3வது இடம் எது? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனப்ப பரிசுத்தம் இல்லாம போனா, ஆயத்தம் இல்லாம போனா உள்ளேயே செத்து போயிருவானாப்பா. அதனால என்ன செய்வாங்க? ஆமென். காலில் சங்கிலிய கட்டிட்டு உள்ள போவார்களாம். வஸ்திரத்தின் ஓரத்தில் இந்த ஆட்டுக்கு கழுத்தில் கட்டுவோம் மணி, அது கட்டி இருப்பாங்க.
இவர் உள்ள போய் ஆமீன் அந்த ஆராதனையை லீட் பண்ணும் பொழுது, அல்லது அந்த பலி செலுத்தின இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அவர் கையை எப்படி அசைப்பார், அந்த மணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை தானே, நாளைக்கு போகும். ஆனா பைபிள் சொல்லுது, மோசே ஆண்டவருடைய நாமத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீ ஆராதனைக்கு போகும் பொழுது, உன்னுடைய ஆராதனையில் அமரும் பொழுது, உன் ஆராதனையை நீ செய்யும் பொழுது என்ன செய்ய, எப்படி இருக்கணுமா, பயத்தோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். மக்களே, அலட்சியமா ஆலயத்தில் இருக்கும் பொழுது, அலட்சியமா ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு இது தெரியாது. நீங்க நாளைக்கு ஏன் இடத்துல அல்லது ஒரு டீச்சரா நீங்க ஒரு வகுப்பில் உட்காருங்க, நீங்க வகுப்பெடுக்க போறீங்கன்னு வைங்க. நீங்க பாடம் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க உங்க பாட்டுக்கு 10 பேர் உட்கார்ந்து அங்க உங்க அம்மா அப்படி இருக்காங்க, உங்க அப்பா அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கதை விட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடம் எப்படி வேதனை அலட்சியமா இருக்கும் இல்ல. ஒருவேளை அவங்க உங்களுக்கு திட்டாம இருந்தாலும் அவங்க இருதயம் வேதனையா இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கும். ஆராதனையில் என்ன இருக்கணுமா, பயம் இருக்கணும். பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு நாள் நம்ம சபைகளில், ஒரு நாள் நம்ம வீடுகளில் தோத்திரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே ஒரு வீட்டுக்கு நான் தற்செயலா ஜெபம் பண்ண போனேன். அந்த வீட்டில் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அவங்களுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் ஒரு பையன், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்க ஒரு பொண்ணு, 2 பேர் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த அப்பா கண்டுக்கல, இந்த அம்மா கண்டுக்கல. அப்ப நான் மனசுல நினைக்கிறேன், ஏன் இவன் என்ன சபைக்கு போறான், இவன் என்ன கற்றுக் கொடுக்கிறான், ஜெபம்னா முழங்கால் போட தெரியல, வயசு 7க்கு மேல இருக்கும். அந்த பிள்ளை உட்கார்ந்து விளையாடுறான். அவங்க பெரிய விசுவாசியா இருக்கலாம், ஆனா உன் பிள்ளை ஆசீர்வாதமா இல்லை, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற பிள்ளையா இல்ல. ஒரு ஜெபமா முழங்கால், ஒரு ஆராதனையா முழங்கால், தேவ சமூகமா பயபக்தி. ஒரு அல்லேலூயா சொல்றீங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பயம் இருந்தா, ஆலயத்தில் இருந்தவன் மொபைலை பார்க்க மாட்டான், சாபம் பிடிச்சவன். நீங்க இல்ல, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க அப்படி இல்லை, அப்ப அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணைக்கா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு கோர்ட்ல போய் விசாரணைக்கா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு போன் வருது, யூஸ் பண்றீங்களா, யூஸ் பண்ண விடுவாங்களா, விடமாட்டாக இல்லை. ஒரு காவல்துறை அலுவலகத்திற்கு அல்லது ஒரு நீதிமன்றத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கு நீங்க கொடுக்கிற கணம், அண்ட சராசரத்தை படைக்கிற ஒரு தேவனுக்கு நீ கொடுக்கலைன்னா நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமா? அல்லேலூயா. பயத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயம் முதலாவது. அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்றார், நீ கானான் தேசத்துக்கு போற, கானான் தேசத்தில் வாழும்படி போற. இதுவரைக்கும் 430 வருஷம் வாழ்ந்த, ஆனா எதுக்கா வாழ்ந்தேன்னு தெரியாமையே, என்ன வாழ்க்கைன்னு புரியாமையே, சிறைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரை அனுபவிச்சு வாழ்ந்த ஆண்டவரை விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். நீ என்ன செய்யணும்? பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முயற்சி செய். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆலயங்களிலே, அநேக இடங்களிலே பயம் என்ன செய்து வருது? குறைந்து வருது. நாளைக்கு போலாம் நிசாரம், நாளைக்கு போலாம் நிசாரம். ஏமா, நீங்க ஆஸ்பத்திரியில ஐசி யூனிட்ல இழுத்துட்டு கிடக்குறீங்கன்னு வைங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, அப்பா எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு வாரேன். மகனே, இதுதானே உன் பழக்கம், நாளைக்கு வருவது. நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணும். ஆண்டவர் சொல்லுவார், நெக்ஸ்ட் வீக் வாரேன். அதுக்கு முன்னே ஆமே தோத்திரம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் நடந்துரும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்திருவியலே. ஆண்டவர் நாளைக்கு வந்தா, ஆண்டவர் நாளைக்கு வந்தா
அப்போ உற்சாகமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றேன். பயம் இல்லாமல் தேவனை குறித்த பயம், தேவ சமூகத்தை குறித்த பயம், தேவ மனிதர்களை குறித்த பயம், தேவ வசனத்தை குறித்த பயம் இழந்து வறுமையானால் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், அநேக செய்கிற தவறை நமது பிள்ளைகள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் செய்கிற தவறை செய்யக்கூடாது. ஒரு முறை சவுதி அரேபியாவில் ஒரு இடத்துல என்ன ஆராதனைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை அவங்க கூட லைவில் பார்க்கலாம். அங்கே போயிருக்கேன். அன்னைக்கு பிள்ளைகள் என்னை உற்சாகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அன்னைக்கு எப்படி ஒரு 6-7 பிரசங்கம். அது வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை. ஒரு எப்படி 5-6-7 பிரசங்கம் என்ன பண்ணினேன்னு நினைக்கிறேன். ஓடி காலையில் 6 மணியில் 7 கடைசி அங்கே தான் பிரசங்கம். அங்கே போனால் தோத்திரம் ஆராதனைக்கு எல்லாம் ஒரு 10-75 பேருக்கு மேட்ட இருப்பாங்க. 10-75 பேர் எல்லாம் குழந்தைகளை பார்க்குறேன். ஒருத்தன்ட்ட லாரி, ஒருத்தன்ட்ட ஜேசிபி, ஒருத்தன்ட்ட கார், ஒருத்தன்ட்ட பிளைன். இப்படி சிலர்கிட்ட எல்லாம் தோத்திரம் காட்டு மிருகங்கள், சிலரிடத்தில் நாட்டு மிருகங்கள். எப்படியும் ஒரு குட்டியான நிறைய அளவுக்கு தோத்திர விளையாட்டு பொருட்கள். நான் போய் உட்கார்ந்து பார்த்தா ஒரு பக்கம் விளையாட்டு, இங்க இருந்து ஒன்று அங்கே போகுது, ஒன்று அங்கே இருந்து இங்கே வருது. எனக்கு சரையா இல்லையா? கொஞ்ச நேரம் பார்த்தேன். தருணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய பிரசங்க நேரம் வந்துச்சு. எழும்பி நின்றுட்டு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிற்று. யாருடைய மனசுலே சந்தோஷம் இல்லை. அப்ப நான் நேர சொல்லிவிட்டேன், நீ ஜோம் பண்ணி, இல்லைன்னா இது ஒரு என்டர்டைன் டைம்னு சொல்லு, பொழுதுபோக்கு நேரம்னு சொல்லு, ஆராதனைன்னு சொல்லாத, ஜபம்னு சொல்லாத, ஆண்டவரை இழுக்காத, ஜபம் பண்ணாத, பைபிளை கொண்டு வராத. நீ அது ஒரு 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 பொழுதுபோக்கு நேரமா வா, வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தோத்தர 1000 பேர் மடியில் இரு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிற, பாட்டு பாடுற, வசனம் பண்ற, ஆண்டவருக்கு நன்றி சொல்ற, துதி ஆராதனை இருக்கு, இடையில ஜேசிபி உர்ரா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். ஆலயம் என்றால் பயம் எங்கே? ஆராதனை என்ன பயம் எங்கே? அப்ப தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அப்ப மோசே சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளைகளே நீங்கள் செய்கிற ஆராதனை, நாம் துதிக்கிற துதி, நாம் செய்கிற ஊழியம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கணும்னா கர்த்தருக்கு முன்னால், ஆண்டவருடைய முன்னால், தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் பார்க்க நான் ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு பயம் இருக்குமானால் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயம் இருந்து ஆராதனைக்கு போகாம இருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா விளையாட முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா உறக்கம் வராது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா இடையில வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் வராது. அப்படிப்பட்ட சாப பிடிச்சவங்க நம்ம சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் போன தடவைக்கு முந்தின வர சஜெக்ஷன் பேப்பரில் ஃபர்ஸ்ட் நம்ம சபையில் இடையில மொபைல் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க, நீங்கள் அதை கவனிக்கவில்லையா அப்படின்னு ஒருத்தங்க 1-2 பேர் எழுதியிருந்தாங்க. நான் பார்க்குறேன், இப்போ எனக்கு இப்போ அங்கங்கேயா உட்கார்ந்துருக்கிறீங்க, ரொம்ப தூரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு தயவான ஒரு வேண்டுகோள், உங்களால் மொபைல் ஆஃப் பண்ணி தோத்தர் அல்லது சைலண்டில் போட்டு பயன்படுத்தாமல் இருக்க முடியலன்னா நம்ம சபை உங்களுக்கு வேண்டாம். வேணாம், புரிந்து கொண்டவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 மணி நேரம் நம்ம சபையில், இந்த 3 மணி நேரம் அதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து, இன்னைக்கு ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா? லைவ்ல நிறைய பேர் பார்க்கறாங்க. அதனால சொல்றேன், ஆலயத்துக்குள்ள பலிபீடத்தில் அநேக ஊழியர்கள் மொபைல் யூஸ் பண்றான். சாபம் பிடிச்சவன் அவன் எல்லாம் சபைக்கு சாபம். எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரெவரண்டா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, அவன் பிஷப்பா இருந்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை அவன் கொடுக்கல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்தில் இல்லை. அவன் பணத்தை கொண்டு அடுப்புல போடு,
ஒருவேளை நீ செல்வந்தனா இருக்கலாம், ஒருவேளை ஆலயமே உன் மனத்துல தான் கட்டி இருக்கலாம், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ தேவனுக்கு பிள்ளை. ஆண்டவருடைய நாசியின் சுவாசம் தான் உன் மூக்கில் ஓடிட்டு இருக்கேன், புடுங்கி எடுத்துருவார். அல்லேலூயா. நான் சொல்லுது புரிதானமா? அல்லேலூயா. உன் மனத்திலேயா காத்து ஓடுது? அது உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே வருது இல்ல? அது ஆண்டவருடைய நாசியின் சுவாசம். ஆண்டவருடைய நாசியின் சுவாசம். ஆண்டவர் கிருபையா வச்சிருக்கார். விளையாடாதே, விளையாடாது. பெரக்கா திருபை சிறுசபைக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்மை கிருபையா ஒரு சபையில வச்சிருக்கிறான்னு நான் நம்புறேன். ஆமேன். ஆனா சில பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, என்னவா இருந்தாலும் சரி ஆராதனைக்கு பிறகு அடுத்த வேலை. என் பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்ப்பா. உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். சிலுவையிலே தொங்கின ஒரு கல்லை குற்றவாளி, கல்லை சொல்லப்பட குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை பார்த்து சொல்றான், நீ ஆண்டவருக்கு போ. பாருங்க, சிலுவையில குற்றவாளியாய் நின்றவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? பேச வேண்டியதான் பேசணும், பேசக்கூடாததே பேசக்கூடாதுங்கிற பயம் இருக்கு. ஆனா கீழே யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை, ஆனா குற்றவாளிக்குள்ள என்ன இருக்கு? தெய்வ பயம் இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு அநேக ஊழியர் செய்கிறவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். நான் பொதுவாக சில நேரத்தில் கன்வென்ஷன் போனால் பின்னால் உட்காந்துருப்பேன். கொஞ்சம் நேரமே போயிட்டோம்னா பின்னால் உட்காந்து எல்லாரும் கூட சேர்ந்து கைத்தட்டி ஆராய்ச்சி பாடுவேன். அப்புறம் செய்தி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் மேடைக்கு போயிடுவேன். பின்னால் உட்காந்து பாடுறேன். ஆராதனைன்னு என்ன நினைக்கிறீங்க? இறங்கி வருகிறார், ஆண்டவர் வருகிறார், உங்க பக்கத்தில் வருகிறார். இடையில பயங்கர சவுண்டு, பயங்கர ஆராதனை, மியூசிக்கெல்லாம் பதறுது, ஸ்பீக்கர்லாம் அப்படியே கிழிஞ்சு போகிற மாதிரி. ஆராதனை முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு செய்திக்கு போயாச்சு. நான் செய்தி நேரத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறேன், இந்த ஆராதனை நடத்தின எல்லா பிராணிகளும் கையில் மொபைலை வச்சுட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டு மாறி மாறி என்ன செய்கிறாங்க? சென்ட் பண்ணி, இவன் போட்டாட்டி இவன் சென்ட் பண்ணி, அவன் அங்கேருந்து லைக்கு கொடுத்து இவன் டிஸ்லைக் கொடுத்து பயங்கர விளையாட்டு. அப்போ அந்த ஆராதனை நடத்தின பையன், ஆண்டவர் தருகிறார், ஆண்டவர் நன்மை தருகிறார், ஆண்டவர் அற்புதம் தருகிறார்னு சொன்னான். உடனே நான் பிரசங்கத்துக்கு இடையில சொன்னேன், இன்றைக்கு ஆராதனையில் அநேகருக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். மேடையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு மொபைலை தந்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்ததை வைத்து தோத்தர விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஏன்னா கொஞ்ச நேரம் தானே, இதோ வருகிறது, இதோ வருகிறது, பிடித்துக்கொள், எடுத்துக்கொள் இவன் தானே சொன்னான். அப்ப கிடைச்சதாக்கும் என் 75 என் 95. அல்லேலூயா. நேர திரும்பின்னு சொன்னே, மூடி வைக்க முடிஞ்சா இருக்கணும், இல்லைங்க இறங்கி வெளியே போ. அல்லேலூயா. ஏன் தேவனுக்கு பயப்படுகிற எம்மா அநேகர் இன்னைக்கு பிசாசு கேல சிக்கிறானையா. ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள பிசாசு வருதையே, அபிஷேகம் பெற்றவனும் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறவனுக்குள்ள பிசாசு ஆடுதையே. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதது போனதுனால, தெய்வத்துக்குடைய மகிமை ஜீவிதத்தில் இல்லாம போனதுனால கேப்பு கடந்து பிசாசு ஆறி. தேவனுக்கு பயப்பட தவறும் பொழுது அது ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வழிவகுத்து விடும். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், 430 வருஷம் ஏனா தானோன்னு இருந்த ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, தேவனை துதிக்கிற துதி கிடையாது. ஆனா இனி ஆராதனை வேணும், அது கட்டாயம். அந்த ஆராதனை எப்படி இருக்கும்? பயபக்தியோட. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டணியா கிடக்கும், குடல் புழுத்து கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அப்ப ஆராதனை விடலாமா? ஆராதனை விடலாமா? ஆராதிக்காமல் விடலாமா? ஆராதிக்காதவனை விடலாமா? அதனால தான் திட்டுறேன். சோதரா சோதரா அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், கானானுக்கு நேராய் பயணித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், பயத்தோடு ஆராதனை செய்யுங்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, அவருடைய பாத ரட்சை என்ன செய்யல, தேய்ந்து போகவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அவ்வளோ அழகா நடத்தியிருக்காரப்பா. ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆச்சரியமா நடத்துவார். மக்களே, ஆச்சரியமா நடத்துவாருடா. உன் குடும்பத்தை ஆச்சரியமா நடத்துவாருடா. உன் பிள்ளைகள் ஆச்சரியமா நடத்துவாருடா.
7,000 வாங்குறவன் வெள்ளிக்கிழமை பக்கத்து வீட்டில் போய் 500 கடன் வாங்க நிற்பான். ஆனால் 6,000 வாங்குறவன் அந்த வாரம் முடியும் பொழுது 500 எடுத்து உண்டியல்ல சொருவான். சேமிக்கிறதுக்கு. நிறைய வாங்குறா போதாது, நீங்க வாங்குறதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் சொல்லி கொடுக்கிறார், நீ ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடு. சொல்லுங்க, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்துன்னு இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க தவறிவிடாதிருங்கள். தேவனை தேட தவறிவிடாதிருங்கள். ஆராதிக்கும் பொழுது உண்மையில சொல்றேன், தோத்தரா ஆராதனையின் வகைகளை 8 ஆராதனையின் வகைகள் எழுதி வச்சேன். அப்புறம் ஆராதனையின் நோக்கம் என்ன, அது கொஞ்சம். 3வது ஆராதனையின் பயன் என்ன. டிசம்பர் ஆகி போ. அல்லேலூயா. நம்ம நல்லா ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்லா ஆராதிக்கணும். சொல்லுங்க, நல்ல ஆராதிக்கணும். வாய் திறந்து உற்சாகமா பயத்தோட. அவ்வளோதான். எவனையும் திரும்பி பார்க்கக்கூடாது. தோத்துறா ஆராதிக்கிற விஷயத்தில் குளத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள பசுமாட்டுக்கு சமமாக இருக்கணும். குளத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வேறு போயிருக்கேளா? இப்போ நான் போனதில்லை, அங்கே பசுமாடு சுற்றுதா? இப்பவும் சுற்றுதா? சுத்தம். பார்த்தீங்களா? அது எரும மாடு மாதிரி தான், பசுமாடு தான். அவன் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம பஸ்ஸு டிரைவரு பின்னால் போய் பப்பரப்பாய் இன்னும் ஹார்ன் அடிப்பார். அப்படியே திரும்பி பார்க்கும், நெல்லில் போகிறமில்ல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சாணியும் போட்டு கொடுத்துட்டு ஆமாம், அதுக்கு திரும்பவே செய்யாது. டேக்ஸி கட்டி ஓட்டுறவன் பிரேக் அடித்து நிற்பான். 10 பைசா டேக்ஸி கட்டாத காளை மாடு, பசு மாடு, எரும மாடு அது பாட்டுக்கு நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவ்வளோ தெனாவட்டு. ஆமாம், ஆராதிக்கிற விஷயத்தில் திரும்பி பார்க்கப்படாது. ஆராதனையா கைத்தட்ட ஆராதனை ஜோபம் பார்க்க விட மக்களை. உங்களை அப்படியே நம்ம சிலர்லாம் ஆராதிக்கும் பொழுது எனக்கு அந்த பசுமாட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா திரும்பியா பார்க்க மாட்டான். அல்லேலூயா. நேற்றுக்கு ராத்திரி மைதானத்தில் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கி வந்துச்சு. சில பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி கத்தரை ஆராதிச்சாங்க. குளத்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கணும். தேவனுக்கு பயந்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அசால்ட் ஆகிடப்படாது. ஆராதனை அற்பமாக நினைக்கப்படாது. ஜபத்தை அற்பமாக நினைக்கப்படாது. துதி ஆராதனை அற்பமாக நினைக்கப்படாது. பிரசங்கத்தை அற்பமாக நினைக்கப்படாது. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. தானியேலை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறேன் மக்களை. ஒரே ஒரு வசனம் வாசிங்க, போவோம். தோத்திரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். முடிஞ்சா இடையில பேசுகிறேன், இல்லைன்னா இந்த வாரம் பேசுவோமா? புதன்கிழமையிலேருந்து பேசுவோமா? ஐயா இது கண்டினியூ பண்ணுவோமா இந்த வாரம்? இங்கே இருக்கிறீங்களா இல்லையா? பண்ணிடுவோமா? சில ஆட்கள் ஏன் மண்டே ஆட்டல தெரியுமா? நாங்கள் தான் வரமாட்டோமே, இன்னைக்கு வரணுமே, இன்னைக்கு பிரசங்கம் கேட்டிருக்கீங்களே, வந்துருவியலே, ஆண்டவராம இருந்தா விடமாட்டாரே, பின்னால் ப்ராப்ளம் வருமே. இயேசுவின் ரத்தம் வந்துடணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வந்துடணும். எப்போ பயந்து வரப்படாதுப்பா, ஆண்டவரை நேசிச்சு வரணும். எனக்கு பொறுத்த அளவு. அப்பொழுது ராஜா கட்டளையிட, மக்களை பாருங்க எல்லாரும் படிங்க. தானியேலை கொண்டு வந்து இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பிள்ளை படிப்பாங்க, நீங்க சேர்ந்து சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை நம்மை தப்புவிக்கும். சொல்லுங்க, ஆராதனை தப்புவிக்கும். கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய், அது உன்னை தப்ப பண்ணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தப்ப பண்ணும். பிரச்சனையிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, அவமானங்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து உங்களை தப்ப பண்ணும். ஆராதனை தப்ப பண்ணும்.
நம்ம குடும்பத்தை தப்ப பண்ணும், நம்ம பிள்ளைகளை தப்ப பண்ணும், நம்ம சபையை தப்ப பண்ணும். ஜோர கைத்தட்டி கத்தரை ஆராதி மக்களே. ஹல்லேலூயா.